Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ்நாடு பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வருகின்றனர். யோகா பயிற்சியாளர்களை தமிழ்நாடு ஆயுஷ் மையத்தின் மூலமாக மத்திய அரசு வழிகாட்டுதலோடு பிறப்பித்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வருகின்றனர். இதில் ஆண்களுக்கு ரூபாய் 8,000 மற்றும் பெண்களுக்கு ரூபாய் 5,000 செஷன் அடிப்படையில் ஊதியம் பெற்று வருகின்றனர். நிலையில் 1.5 வருடங்களுக்கு மேல் சம்பளம் வழங்காமல் நிலுவையில் இருந்தது. இது தொடர்பாக இயக்குனர் அவர்களை சந்தித்து கேட்டபொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறியிருந்தார். யோகா பயிற்சியாளர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1,50,000 மற்றும் 1 லட்சம் மேல் நிலுவைத் தொகை உள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதியன்று தமிழக ஆயுஷ் மையத்திலிருந்து யோகா பயிற்சியாளர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட சித்த மருத்துவர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக தகவல் பகிரப்பட்டது. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள யோகா பயிற்சியாளர்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகினர். ஆகவே உடனடியாக தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் தலையிட்டு நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தற்காலிக மதிப்பூதிய பணியிடத்திற்கு BNOS டாக்டர் பட்டம் பெற்றவர்களை யோகா பயிற்றுநர்களாக பணி செய்ய இந்திய ஹோமியோபதி துறையின் இணை இயக்குனர் திரு மணவாளன் அவர்களின் நடவடிக்கையை தடை செய்ய வேண்டும். மாண்புமிகு மதுரை கிளை 2 நீதிபதி அவர்களின் ஸ்டேட்டஸ் QUO உத்தரவின்படி BNOS படித்தவர்களை யோகா பயிற்றுநர்களாக நியமிக்கும் நடவடிக்கைக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசினை கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்.